வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்லர் 24/7 தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இஸ்ரோலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் வேகன்சி என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு சார்ந்த நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரும். ஸோ இஸ்ரோவில் இருக்கக்கூடிய சென்ட்ரலைஸ்டு ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான் இந்த நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன பொசிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா எங்களை இஸ்ரோ பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து கெசட்டட் போஸ்ட் அண்ட் நான் கெசட்டட் போஸ்ட் ரெண்டுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குரூப் ஏ கேடரில். ஸோ ஃபஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா சயின்டிஸ்ட் ஆர் இன்ஜினியர் சிவிலில் கேட்டிருக்காங்க. பிஇ ஆர் பிடெக் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அண்ட் வந்து 65% மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் பேஸ்டாக எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 18 இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது சயின்டிஸ்ட் ஆர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இல்லைனா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா ஓகே சொல்லியிருக்காங்க. 65% மார்க் வாங்கியிருக்கணும். அடுத்தது ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங். ஸோ இதுக்கு வந்து பிஇ ஆர் பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஏர் கண்டிஷனிங் அண்ட் ரெஃப்ரிஜரேஷனுக்கு வந்து டிப்ளமோ கோர்சஸ் ஏதாவது முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு எலக்டிவ்ஸாக இல்லை கோர் சப்ஜெக்டாக வந்துட்டு நீங்கள் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆர்கிடெக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஆர்கிடெக்சர் 65% மார்க்கு. அண்ட் சிவிலுக்கு அதே இது வந்து சிவில் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. இது வந்து தனியாக அட்டானமஸ் பாடிக்காக கேட்குறாங்க. இது அனதர் பாடிக்காக. ஸோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்கள் இப்போ தான் ஃபைனல் டிகிரி முடிக்க போகிறீங்க, ஆகஸ்ட்டில் தான் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டே கையில் வரப்போகுது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணணும். ஸோ இஃப் யூ ஆர் இன் ஃபைனல் இயர் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி முடித்தவங்களா இருக்கலாம், இல்லை ஃபைனல் இயரில் இருந்தாலும் அப்ளை பண்ணலாங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 28 இயர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட் இருந்தால் 31 அண்ட் எஸ்சி எஸ்டினா 33 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீ ₹250 அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பட் இனிஷியலாக யூ ஹாவ் டு பே ₹750 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். நாளையும் நிம்மதி, வேலையும் நிம்மதி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.